27 ஏக்கரில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அந்த 27 ஏக்கரில் 457 பிளாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். 2 நேஷனல் ஹைவேவை கனெக்ட் பண்ணுற ஒரு பஸ் ரூட்டில், அந்த பஸ் ரூட்லேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸில் தான் நம்ம லேஅவுட் அமைஞ்சிருக்கு. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா லேஅவுட்டே 2.5 ஏக்கர் தாங்க இருக்கும். ஸோ நம்மளோட லேஅவுட்டில் பார்க் ஏரியா மட்டுமே 2.5 ஏக்கர் தனியாக வருங்க. ரோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 40 ஃபீட் ரோடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ராகிறது ஒரு 40 ஃபீட் ரோடு, அதே மாதிரி நம்ம லேஅவுட்டில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு 40 ஃபீட் ரோடு வரும். ஸோ இந்த 40 ஃபீட் ரோடை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுற எல்லா ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா 33 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு. வணக்கம், என் பேர் ராஜ்குமார். ஸோ எங்கள் கம்பெனி பேர் ஆர்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ். எங்கள் கம்பெனி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்த் கோயம்புத்தூரில் ஐடி பார்க் பேஸ் பண்ணி நம்ம சரவணப்பட்டி, கீரநத்தம் இந்த லொக்கேஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி வரத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்து அப்ரூவ்லேருந்தே இந்த ஏரியாவில் லேஅவுட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 ஏக்கரில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ப்ராஜெக்டை பற்றிய டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ராஜெக்டோட பேர் பிரீஸ் பிருந்தாவன். ஸோ இந்த பிரீஸ் பிருந்தாவன் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 27 ஏக்கரில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அந்த 27 ஏக்கரில் 457 பிளாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரியே நம்ம லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா கீரநத்தம் ஐடி பார்க்லேருந்து ரொம்ப நியர்பையாக நம்ம லேஅவுட் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 ஹைவேஸை வந்து கனெக்ட் பண்ணுற ரூட்டில் இருக்குது. அதாவது கோயில்பாளையத்துலேருந்து துடியலூர் போகிற ரூட்டில். ஸோ அது வந்து பஸ் ரூட்டு. ஸோ அந்த பஸ் ரூட்லேருந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 to 300 மீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேஅவுட்டை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் வைடு உள்ள ரோடு. அந்த ரோட்டு மேலே தான் நம்ம இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த 40 ஃபீட் வைட் ரோடில் வந்து உள்ளே வந்து ஒரு 200 மீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேஅவுட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ நம்ம லேஅவுட்டில் வந்து பிளாட்ஸோட சைஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 2 சென்ட்லேருந்தே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 45 900 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ இது 2 சென்ட் வரும். இந்த சைஸ்லேருந்தே வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதே மாதிரி அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 5.5 சென்ட், அதாவது 60க்கு 40 அப்படிங்கிற சைஸில் 60க்கு 40 சைஸ் 5.5 சென்ட் வரும் உங்களுக்கு. அந்த சைஸ்லேயும் கொடுத்துட்ருக்குறோம். இல்லை எனக்கு இந்த சைஸ் தான் வேணும் கஸ்டமைஸ்டாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் அந்த மாதிரி சைஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லேண்டை வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு கிராண்ட் ஆர்ச் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கிராண்ட் ஆர்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ரூம் ஒன்று கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி சிசிடிவி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ராகிறது ஒரு 40 ஃபீட் ரோடு. அதே மாதிரி நம்ம லேஅவுட்டில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு 40 ஃபீட் ரோடு வரும். ஸோ இந்த 40 ஃபீட் ரோடை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற எல்லா ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா 33 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு. ஸோ எல்லாமே நல்ல வைடான நல்ல அகலமான ரோடு தான் ஃபுல்லாகவே நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி லேஅவுட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இபி ஃபெசிலிட்டிஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. 3 ஃபேஸ் இபி ஃபெசிலிட்டிஸ் உள்ளே கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி எல்லா ரோட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ மற்ற லேஅவுட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட்டே 2.5 ஏக்கர் தாங்க இருக்கும். ஸோ நம்மளோட லேஅவுட்டில் பார்க் ஏரியா மட்டுமே 2.5 ஏக்கர் தனியாக வரும். ஸோ இந்த பார்க் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசா, அதேமாதிரி ஊஞ்சல், அதேமாதிரி சறுக்கு மரம், ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஜிம், அது அதாவது பாரு, அப்புறம் தொங்கி விளையாடுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குலாம் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க வாக்கிங் போகிறதுக்கு வந்து லேஅவுட்டை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா பேவர் பிளாக் போட்டு கொடுத்து அதுலேயுமே நாங்கள் வந்து வாக்கிங் போகிறதுக்கு எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேஜராக 8-வே ட்ராக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 8 வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போக சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேவர் பிளாக் போட்டு அதுவுமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேஅவுட்டோட செக்யூரிட்டி வைஸ் நம்மளோட லேஅவுட் எவ்வளோ செக்யூர்டான லேஅவுட் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் பார்த்துருவோம். ஸோ செக்யூரிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்தோடனே ஆர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ரூம் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த செக்யூரிட்டி ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 4 டேரக்ஷன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த சிசிடிவி கேமரா ஆக்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரூமில் உள்ளே கொடுத்துட்ருக்குறோம். ஸோ 24/7 வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் ஆகிட்ருக்கும். அதே மாதிரியே நம்ம லேஅவுட்டை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டில் கான்க்ரீட் பில்லர் போட்டு ஹாலோ பிளாக்ஸை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண காம்பவுண்ட் வால் இருக்குது சுற்றியுமே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட்டை சரௌண்டிங்ஸில் சுற்றி வந்து எந்த காலேஜ் இருக்குது, என்ன ஸ்கூல் இருக்குது, எந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, இதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டில் அங்கே தெரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெங்கநாதர் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ளஸ் பாலிடெக்னிக், இது 2மே அங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் கம்பெனியோட கார்பரேட் ஆஃபீஸுங்க. அதாவது ரூட்ஸ் கம்பெனியோட ஃபேக்ட்ரி கிடையாது, கார்பரேட் ஆஃபீஸு. ஸோ இந்த ஆஃபீஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து டேட்டா பேஸ் எல்லாமே இருக்கும்.
ஸோ இவங்களோட ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் வந்து உங்களுக்கு கோயில்பாளையம் போயிருவீங்க. கோயில்பாளையத்துலேருந்து கரூலூர் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேக்ட்ரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 40 ஃபீட் ரோடு ஒன்று போகுது. ஸோ அந்த 40 ஃபீட் ரோடு கிராஸ் பண்ணி போனோம்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டைன் சிபிசி ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டன், அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கேயும் வந்து கிண்டர் கார்டன் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோடு அப்ரோச் ரோடு 40 ஃபீட் ரோடு மெயின் ரோடு நீங்கள் போயிட்டீங்கன்னாவே மெயின் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுதந்திரா ஸ்கூல் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஸ்கூலு 1947லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் வந்து இடிகரை இருக்குது. இடிகரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி டுவர்ட்ஸ் நீங்கள் வந்து கோயில்பாளையம் போகும்போது சமஸ்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி எக்ஸாக்டாக கோயில்பாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது தி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், அந்த ஸ்கூலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியர்பையாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட்டுக்கு ரொம்ப நியர்பை இருக்க காலேஜ் பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்ஸ்குள்ளே என்னென்ன காலேஜஸ் இருக்குங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமரகுரு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஐஎஸ்எல் ரொம்ப நியர்பை இருக்குது. அதேமாதிரி சங்கராவும் ரொம்ப நியர்பை தான் இருக்குது. ஸோ இந்த காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் வந்து ரீச் 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே ரீச் ஆகிற காலேஜஸுங்க. ஸோ இங்கேருந்து நியர்பை துடியலூரில் வந்து பார்த்தீங்கன்னா விஜி ஹாஸ்பிட்டல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரியநாயக்கன் பாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதே மாதிரி நம்ம கோயில்பாளையத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா குமரன் மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம லேஅவுட்டுக்கு நியர்பை இருக்க ஹாஸ்பிட்டல்ஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி, அதாவது சில் எசிதர் ஜோன். ஸோ அந்த சில் எசிதர் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா லேண்டு ஒரு கம்பெனி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட் இருக்குது. ஸோ பாஷ் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எசிதர் ஜோனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட்டில் சிங்கிள் பிஹெச்கே என்ன பட்ஜெட்டில் கட்டலாம், ஒரு 2 பிஹெச்கே என்ன பட்ஜெட்டில் கட்டலாம், ஒரு 3 பிஹெச்கே என்ன பட்ஜெட்டில் கட்டலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேஅவுட்டில் ஒரு 2 சென்ட்டில் வந்து ஒரு சிங்கிள் பிஹெச்கே வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு 32 ரூபா பட்ஜெட்லேருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 32 lakhs. ஸோ இன்னும் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இன்னும் கூட கம்மி பண்ணி கட்டி தரலாம். ஸோ அதே மாதிரி 2 பிஹெச்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 அந்த பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தரலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிஹெச்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு பண்ணி தரலாம். அதே மாதிரி இந்த வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 2 சென்ட்டில் கட்டின வீடு தான். 2 சென்ட்டில் கட்டின 3 பிஹெச்கே வீடு. ஸோ இந்த வீடு ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி 3 பிஹெச்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் பண்ணி தரலாம். ஸோ எங்கள்கிட்ட நீங்கள் லேண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம் இன்றைக்கி இப்போ டீட்டெயிலாக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரவணப்பட்டி, அதாவது ஐடி பார்க்லேருந்து சரவணப்பட்டி இந்த லொக்கேஷனுக்குள்ளே வந்து இன்றைக்கி கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 lakhsலேருந்து 25 lakhs பட்ஜெட் வரைக்கும் பர் சென்ட்டோட ரேட் வந்து வித்துட்ருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்லேருந்து கீரநத்தம். ஸோ ஐடி பார்க் இருக்குது, கீரநத்தம் ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த கீரநத்தம் இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 lakhsலேருந்து ஒரு 18 lakhs 19 lakhs இந்த பட்ஜெட்டில் வந்து பர் சென்ட்டோட ரேட் வித்துட்டு இருக்குது. ஸோ நம்மளோட லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் பேக் கேட்லேருந்து கரெக்டாக ஒரு 3.5 4 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம லேஅவுட் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அத்திப்பாளையத்தில் கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 லட்சம் 10 லட்சம் இந்த பட்ஜெட்குள்ளே தான் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்குது. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர் சென்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7.9 lakhs பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ எதனால் உங்களால் மட்டும் கம்மியாக கொடுக்க முடியுது அப்படிங்கிற கேள்வி வரும். ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2020 பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இது ஒரு பெனிஃபிட்டு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து 18 வருஷமாக கிட்டத்தட்ட இந்த லொக்கேஷனில் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் இந்த ரோடு போடுற மிஷினரிஸ்லேருந்து, காம்பவுண்ட் வால் பண்ணுறதுலேருந்து, அதே மாதிரி ஆர்ச் பண்ணுறதுலேருந்து, வாட்டர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுலேருந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் மிஷினரிஸை வச்சு எங்களோட ஓன் லேபர்ஸை வச்சு பண்ணதுனால எங்களுக்கு கான்ட்ராக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்காக ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ரெக்குயர்மெண்ட் இல்லாமல் போனதுனால அந்த ப்ராஃபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணுறதுனால எங்களால் இந்த ரேட்டில் வந்து கொடுக்க முடியுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட்டு இப்போ நான் தான் சொன்னேன் இல்லைங்க, பெனிஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம லேஅவுட்டில் வந்து 2 சென்ட்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். அதாவது 20க்கு 45 அப்படிங்கிற சைஸ்லேருந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட்டில் 3 சென்ட்டுக்குள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரேட் கம்மியாக கொடுக்கறதுனால ஃபுல் லோன் கிடைக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் சென்ட்டுக்கு வந்து ஸோ 7,90,000 ரூபா அந்த ஃபுல் லோன் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்ட்டுக்குள்ளே எடுத்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் லோன் வாங்கி தர முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் 3 சென்ட்டுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 7.2 lakhs வரைக்கும் எங்களால் வாங்கி தர முடியும். பர் சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7,20,000 ரூபா வரைக்கும் லோன் வாங்கி தர முடியும். ஸோ நீங்கள் கையிலேருந்து டவுன் பேமெண்ட்டாக பர் சென்ட்டுக்கு வெறும் 70,000 ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா போதும் நம்ம லேஅவுட்டில் நீங்கள் லேண்ட் வாங்கிக்கலாம்.
ஸோ நம்ம லேஅவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டோட டீட்டெயில்ஸ் இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இல்லை வந்து நீங்கள் சைட்டை வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே, ஸோ ஸ்க்ரீனில் நம்பர் டிஸ்பிளே ஆகிட்ருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா எங்கள் சூப்பர்வைசர் உங்கள்கிட்ட பேசுவாங்க. அவங்க வந்து சைட் லொக்கேஷன்லேருந்து மேப்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷேர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் என்ன ப்ளாட்டு எந்த டேரெக்ஷனில் வேணுமோ நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு வெறும் 10,000 ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ், மற்ற லேஅவுட் மாதிரி 1 lakh அட்வான்ஸ் இல்லை, ஜஸ்ட் 10,000 நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த பேரில் வந்து புக் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கான ரெசிப்ட்டும் கொடுத்துருவோம், லீகல் ஒப்பீனியன் புக்கும் கொடுத்துருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. இந்த லொக்கேஷனில் உங்கள் ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் லேண்டோ ப்ளாட்டோ தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறந்துடாமல் நம்ம ஆர்எஸ் ப்ராப்பர்ட்டியோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து வீடியோஸ் நிறையா வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ.